ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்பா கோதுமை ரவை வச்சு உப்புமா எப்படி பண்ணணும் அப்படின்றது தான். இந்த சம்பா கோதுமை ரவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். அதனால் சுகர் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல பசி தாங்கும், நல்ல ஃபைபர் கண்டென்ட்டும் இதில் இருக்குது. சரி வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு கப் போல் நம்ம கோதுமை ரவை எடுத்துக்குவோம். தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பொடியாக நறுக்கின இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ரவையை வந்து நம்ம கொஞ்சமாக நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ விட்டு நம்ம வாசம் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ரவையை வறுத்தோம் அப்படின்னா நம்ம உப்புமா பண்ணும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இந்த உப்புமாவில் வந்து நம்ம முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பச்சை வேர்க்கடலை போடுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும். இது ஓரளவுக்கு வறுப்பட்டோன்னே நம்ம வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். அடுத்து பொடியாக நறுக்கின இஞ்சி துண்டு அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 கப் ரவை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து 3 மடங்கு போல் நம்ம தண்ணி சேர்க்கணும். எந்த கப்பில் நம்ம ரவையை அளந்தோமோ அதே கப்லேயே நீங்கள் வந்து தண்ணியையும் அளந்துக்கோங்க. 3 மடங்கு போல் நம்ம தண்ணி சேர்க்குறோம். இது வந்து நல்லா கொதிக்கணும். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்பயே கொதிச்சு விட்டு நம்ம வந்து வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே கிளறுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் வற்றின மாதிரி இருக்கும். அந்த டைம் வந்து மூடி போட்டு நீங்கள் வந்து வச்சிடுங்க. ஒரு 7 நிமிஷத்தில் உங்களுக்கு கோதுமை ரவை வந்து நல்லா வெந்துடும். நீங்கள் வந்து திறந்து பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணிலாம் வற்றி இருக்கும். நீங்கள் வந்து அதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களோட கோதுமை ரவை உப்புமா வந்து சூப்பராக தயாராகிருக்கும். இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. நம்ம கோதுமை ரவை உப்புமா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம சட்னி இல்லைன்னா சாம்பார் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை மாவு இல்லாத டைம் நம்ம இந்த மாதிரியும் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.